வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதில நம்ம பார்க்க போற பங்கு கேஎன்ஆர்சி பற்றி தான். நண்பர்கள் நேத்து பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த கேஎன்ஆர்சிய பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால எடுத்துட்டு வந்திருக்க பல நண்பர்களும் கேட்டனால, ஸோ இந்த கேஎன்ஆர்சி பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த பங்க இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்பன்னா, ஒரு 150 அந்த மாரி இருக்கும்போது இந்த பங்க பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ, ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல இத பற்றி செப்பரேட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அது போக தனியா ஒரு ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேஎன்ஆர்சிய பற்றி போட்டோம். ஸோ என்னன்னா, இந்த ஈசிஆர் ஃப்ளைஓவர் கேஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் நம்ம போட்டோம். அந்த கேஸ் நடக்கும்போதே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஸோ இது கண்டிப்பா இந்த நிறுவனத்துக்கு சாதகமா தான் வரும். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இத பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாரி தான் எந்த விதமான ஒரு இஷ்யூவும் இல்லாம அந்த ஃப்ளைஓவர் கான்ட்ராக்ட்ட கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தும் கூட இந்த பங்கு சரிவ தான் சந்திச்சுட்டு இருக்கு. ஆனா, இடைப்பட்ட டைம்ல இந்த பங்குல ஒரு நல்ல ஏற்றம் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஒரு 190, 180 வரைக்கும் மேல போயிட்டு, அங்கருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா சரிவ சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ கரண்ட்டா இப்போ ஒரு ரூ. 110 ரூ. 109 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். குறிப்பா இந்த ஸ்மால் கேப் பங்குகள போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல பங்குகளும் ஸ்மால் கேப்ன்ட்டு இல்ல, லார்ஜ் கேப்பே புது ஒரு லோவ நோக்கி எல்லாம் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸ்மால் கேப் இதில என்ன விதிவிலக்கா? ஸோ அந்த பங்குகளும் குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட் இந்த ரியாலிட்டி நிறுவனங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதில ஒரு ஸ்டாக்கா இந்த கேஎன்ஆர்சியும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பட் மத்தபடி ஏதாச்சும் ஃபண்டமென்டலா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா, இந்த கேஎன்ஆர்சில எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. ஸோ இது ஒரு சின்ன பங்கு. அதனால தான் நான் இந்த ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல இந்த கேஎன்ஆர்சிய டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன் அப்டின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் இத பற்றியான எந்த ஒரு அப்டேட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணல. ஆனா, இடைப்பட்ட டைம்ல இதில என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பேசியிருந்தேன். ஸோ, சின்ன பங்குல ரிஸ்க் ஏற்பற்றக்கூடாது என்னால அப்படிங்கிறதுக்காக, ஸோ அந்த தகவல பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட அந்த டைம்ல ஷேர் பண்ணாமயும் விட்டேன். பட் அதுக்காக ஸோ இதில என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணாம நான் டெஃபினட்டா விடமாட்டேன். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில இல்ல. குறிப்பா இன்னொரு ஒரு புது ஒரு கான்ட்ராக்ட்டும் கூட இவங்க வின் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம். ஸோ ஓவராலா நல்லா ஆர்டர் இன்ஃப்ளோ இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டுருக்கு. சரியா எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஃபண்டமென்டலா எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் நோட்டா இருக்கு. ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா இத பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, வாஷிங்டன் ஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜிஎல் ஒரு 59 கோடி மதிப்பிலான பங்குகள அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அது போக மோதிலால் ஒஸ்வால் அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்தில பங்குகள வாங்கியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த எம்ஜிஎல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நமக்கு இப்போதைக்கு எம்ஜிஎல்ல எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிஞ்சுட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜிஎல் சரிவதற்கு நெறைய இடம் இருக்கு. ஸோ இன்னும் சரிஞ்சா தான் நமக்கு சான்ஸே ஏற்படும். ஆனா, அ மாறா நமக்கு ஐஜிஎல்ல பார்க்கும்போது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஐஜிஎல்ல நீங்க சைட் பை சைட் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஸோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல போட்டு தொடர்ந்து அத பார்த்துட்டே வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அதில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நான் அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ எம்ஜிஎல் கொஞ்சம் டெஃபினட்டா டைம் ஆகும். ஸோ இந்த பங்குகள் என்னைக்கு திரும்ப ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படின்ட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஸோ 22 அந்த டைம்ல இந்த பங்கு சேம் இதே மாரியான ஒரு ப்ரெஷர ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா 26ல அதே மாரியான ஒரு ப்ரெஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இடைப்பட்ட டைம்ல ஸோ நம்மள பொறுத்தவரைக்கி எப்பவுமே ஒரு பாட்டம்ல தான் நம்ம ஒரு பங்க பிடிப்பதற்கே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, அப்படி நம்ம பிடிச்சா மட்டும் தான் பெரிய அளவுக்கான ரிஸ்க்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு பங்கு, நல்ல பங்கு அப்படின்ட்டு நம்ம எதாச்சும் ஒரு பங்க பீக்ல பிடிச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் பெருசா கிடைக்காது. ரிஸ்க் மிகப்பெரிய அளவுல நம்ம போர்ட்ஃபோலியோல ஏற்படும். ஸோ அதனால எதையும் நம்ம பீக்ல பிடிக்க ட்ரை பண்ணல. ஸோ இப்ப தான் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜிஎல்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐஜிஎல்ல சைட் பை சைட் செக் பண்ணிட்டு வருவது சிறந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎல்லும் சீக்கிரம் வரும். ஸோ ஆக மொத்தத்தில நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஐஜிஎல், எம்ஜிஎல், ஜேஎஸ்பிஎல், கெயில், குஜராத் கேஸ் போன்ற இந்த கேஸ் செக்டர் பங்குகள் எல்லாமே
தர தட்டிருச்சு. இன்னும் கெயில்ல வாய்ப்பு வரல. விரைவில் கெயில்லயும் வாய்ப்பு ஏற்பட்டுரும். ஸோ இந்த பெட்ரோநெட்டும் அதே மாரி தான். இப்போதைக்கு அதுலயும் சான்ஸ் இல்ல. ஸோ விரைவில் அங்கேயும் வந்து ஏற்படும். மத்தபடி குஜராத் கேஸ் நல்ல சரிவ சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஜிஎஸ்பிஎல் பார்த்தீங்கன்னா 270க்கு கீழ தான் சான்ஸே வந்து ஏற்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ரூ. 230 ரூ. 240 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அது ஒரு 200 ரீச் பண்ணுச்சுன்னா, நான் திரும்ப பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இப்போதைக்கு ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணாலும் நாளடைவில் இந்த செக்டார் திரும்ப ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் லாஸ்ட் டிப்ல இருந்து அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. இது கேஸ் செக்டார் பற்றியான அப்டேட். அது போக ஆயில் இடிஎஃப். ஸோ ஆயில் இடிஎஃப்ல திரும்ப பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ ரூ. 11 கட் பண்ணிருச்சு. நாளைக்கு பார்ப்போம். அதாவது மண்டே பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. ஸோ நான் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். மேபி இது ஒரு ரூ. 10 அந்த ஒரு ரேஞ்சில் ரூ. 10க்கு கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான அமௌண்ட்டை போடுவேன். ஸோ இப்போ வந்து சிப் ஒரு நார்மல் ஒரு ₹100 சிப் பண்ணுறேன், இல்லை ஒரு ₹200 சிப் பண்ணுறேன் தினமும் அப்படின்னா, ஸோ மேபி அது வந்து ஒரு ரூ. 10க்கு கீழே வந்ததுன்னா ரூ. 10,000 தூக்கி வந்து போடுவேன். இல்லைனா ஒரு 5,000 அந்த மாதிரி எடுத்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பிளானு. ஸோ அப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிஸ் வந்து இந்த ஆயில் இடிஎஃப்ல இடம் பெற்றிருக்கு. அது போக இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் நம்ம இப்போ பார்த்தோம். கேஸ் செக்டார் பங்குகள் எல்லாம் எந்த அளவுக்கு தர தட்டி இருக்கு. ஓஎம்சி பங்குகளும் நல்ல சரிவை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு முதலீடும் பண்ணக்கூடிய நிறுவனங்களாகவும் வந்து இருக்கு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில் இடிஎஃப் பெஸ்ட். என்னைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. ரிட்டர்ன் பேஸ் பண்ணி முதலீடே நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம். ஸோ நான் வந்து ரிட்டர்னை பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் லாங் டேர்மில் டெஃபினட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ அது என்னுடைய பிளான். அதை இங்கே சொல்லியிருக்கேன். இந்த பிளானை நீங்கள் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. பின்பற்றவும் கூடாது. அதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உட்காந்து நல்லா யோசிச்சு இல்லை ஏதாவது ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிசிபிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். பிசிபிஎல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க சப்சிடரி பிளான்ட்ல வந்து ஒரு 30,000 மெட்ரிக் டன் அளவுக்கான நியூ கார்பன் பிளாக் கெப்பாசிட்டியை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு இந்த கார்பன் பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் இது டயர் இண்டஸ்ட்ரி போன்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதா இந்த ஆர்டிக்கிள்லே வந்து போட்டிருக்காங்க. பட் எனக்கு இதில் பெருசாக ஐடியா இல்லை. இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலும் பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை. ஸோ இந்த பங்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து 50% வரைக்கான சரிவை வந்து கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்தும் கூட இந்த பங்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ எங்கே இருக்குன்னு ₹500 மேலே இருந்தது இப்போது 250 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50%க்கு மேலான சரிவு இதில் வந்து ஏற்பட்டிருக்காங்க. மொத்தம் எங்கே திரும்பினாலும் பல பங்குகள் 50%க்கு மேலான சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ இதில் எது நமக்கு சூட்டபுளாக எது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி தான் திங்க் பண்ணணும். ஸோ அடுத்தது ரயில்டெல். இவனும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான சரிவு. ஸோ மோர் தென் 50%க்கு மேலான சரிவை கொடுத்த ஒரு பங்காக இந்த ரயில்டெல் இருக்குது. ஒரு 444 கோடி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த ரயில்டெல்லுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரயில்டெல் எல்லாம் கொஞ்சம் வந்து ஃபேமஸாக இருந்த ஒரு பங்கு. இதை பற்றியெல்லாம் நம்ம பல முறை எச்சரிக்கையை வந்து கொடுத்தோம். ஸோ இதை பீக்கில் வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன்னா இந்த பங்கோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரேலி, அதுவும் எப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த பங்கு தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது. ஒரு 1.5 வருஷம் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு அப்படியே ஸ்லோவாக வந்து சரிவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 220, 260 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ரயில்டெல். இதோட பீக்னா ஆல்மோஸ்ட் 600 கிட்ட இருந்திருக்கு. ஸோ 600லேருந்து இப்போது 260 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு நல்ல டிப் நடக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்டெல் வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக டிப் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈவினிங் நம்ம இன்னும் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.